கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு துறவியர் மடத்திலே முதலாவதாக துறவியாக விரும்புகிறவர்கள் 2 வருடம் பயிற்சி எடுக்க வேண்டும். அந்த 2 வருட பயிற்சியிலே முதலாவது நாவடக்கம் என்று சொல்லி அவர்கள் ஒன்றுமே பேசக்கூடாது. அந்த முதல் வருடத்திலே ஒவ்வொரு மாத முடிவிலும் அவர்கள் 2 வார்த்தை மட்டும்தான் பேசலாம். இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அவர்கள் தியானம் செய்ய வேண்டும், எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும் என்று இருந்தது. அப்படியே அந்த துறவியர்கள் ஒவ்வொரு மாத இறுதியிலும் 2 வார்த்தைகள் பேசலாம் அல்லவா? அவர்கள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வார்கள், எல்லாம் நன்றாய் இருக்கிறது என்று சொல்வார்கள், நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்று சொல்வார்கள், கடவுள் நமக்கு நல்லாசி வழங்குவாராக என்று சொல்வார்கள். இப்படி நன்மையான காரியங்களையே அவர்கள் சொல்லும்படிக்கு பயிற்சி எடுப்பார்கள். ஆனால் ஒருவர் முதல் மாதம் முடிந்தவுடனே 2 வார்த்தையை பேசலாம் என்று சொன்னவுடனே இவர் எனது படுக்கை சரியில்லை என்று சொன்னார். அதன் பிறகு 1 மாதம் கழித்து மீண்டும் 2 வார்த்தை பேசலாம் என்று அனுமதிக்கப்பட்ட போது எனது உணவு சரியில்லை என்று சொன்னார். 3வது மாதத்திலே 2 வார்த்தை பேசலாம் என்று சொன்னவுடனே அவர் நான் இந்த மடத்திலிருந்து வெளியேறுகிறேன் என்று 2 வார்த்தை பேசிவிட்டு மடத்தை விட்டு கிளம்பி விட்டார். அப்பொழுது தலைமை துறவி சொன்னார், நல்ல வேளையாக நீ கிளம்பி விட்டாய், இல்லை என்றால் நானே கிளப்பி இருப்பேன். ஏனென்றால் நன்மையான எதையும் உனக்கு பேச தெரியவில்லை, குறை சொல்லவும் அது சரியில்லை இது சரியில்லை என்று நினைக்கவும் தான் உனக்கு தெரிகிறது. நீ முழுமையாக மனப்பயிற்சி எடுக்கவில்லை. எனவே நீங்க தொடர்ந்து இருக்காமல் போய் வா என்று சொல்லி அவருக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பிவிட்டார். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. வார்த்தைகளை வீணடிக்க கூடாது. குறை சொல்லும் வார்த்தைகள், தீமையான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது. 2 தெசலோனிக்கேயர் 2:15 ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நாங்கள் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். கொலோசையர் 3:17 வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தைகள், கிரியைகள், நினைவுகள், இந்த 3க்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார். எனவே இவை எல்லாவற்றிலும் பயனுள்ளவைகளை நாம் பேசுவோம், நினைப்போம், செய்வோம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.